கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தியான வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 8 அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன பார்க்குறோன்னா, ஏசப்பாக்கு கோபம் வெறும் கொஞ்ச நேரம்தான், ஆனால் அவருடைய இரக்கம் நீடிய காலம் நிறைந்தது. அவர் நம்மள்கிட்ட கோபப்பட்டால் நம்மளால் தாங்க முடியாது, அது உண்மைதான். ஆனாலும் ஏசப்பா நம்மள்கிட்ட கோபப்பட்டால் அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபை நம்மளை தாங்க தான் செய்யும். ஏசப்பா நம்மளை அப்படியே மறந்து போக மாட்டார். நிறைய நேரத்தில் நாம் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம், எவ்வளோ ஏசப்பாவை வேதனைப்படுத்தியிருக்கோம். அதனால் ஏசப்பா அவருடைய கிருபையான இரக்கத்தினால் நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறாருன்னா அவர் நம்ம வச்சிருக்க பாசம்தான். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நீடிய காலம் உள்ளது, நீடிய பொறுமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் முடிந்த அளவுக்கு ஒரு பாவம் செய்யாமல் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாய், ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கவும் வேண்டும். ஏசப்பா, இன்னைக்கு உம்முடைய கிருபையின் கரம் என கூடவே இருக்கணும். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தால் அந்த நாள் ஃபுல்லாக ஏசப்பாக்கு கிருபை நம்மளை தாங்கும். நாம் ஏசப்பாயை ஒரு நாளும் கோபப்படுத்தாதபடிக்கு, ஒரு நாளும் கோபப்படுத்தக்கூடாது. ஏசப்பாக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாய் வாழ்வோம். இந்த வசனத்தின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமேன். God